ஆன்டிக் கலெக்ஷனாக என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம மூதாதையர்கள், நம்ம சந்ததியர்கள், இல்லை நம்ம அம்மாக்கள், இல்லை நாமளே சின்ன வயசில் பயன்படுத்திய ஒரு விஷயம். நம்ம கூடவே நம்ம வாழ்க்கையில் அன்றாட வந்த ஒரு பொருள். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அது இல்லைங்க. அந்த மாதிரியான பொருள் எல்லாமே ரேரான ஆன்டிக் பொருட்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் கடைகளில் சுலபமாக கிடைக்காத அரிய பொருட்கள் எல்லாமே ரேரான ஆன்டிக் பொருட்கள் தாங்க. இப்போ ஆன்டிக் பொருட்கள்னால் நம்ம எங்கே போய் பார்க்குறோங்க? மியூசியத்தில் பார்க்குற நிலமை வந்துடுச்சுங்க. நம்ம அம்மாக்கள் பயன்படுத்தியது, நம்ம முன்னோர்கள் நம்ம பொக்கிஷங்களாக வச்சுருக்க வேண்டியது, நம்ம ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம வச்சுருக்கோம், நம்ம சின்ன வயசு ஃபோட்டோவை. ஆனால் நம்ம யூஸ் பண்ண பொருட்களை அதை நம்ம தொலைச்சிட்டோங்க, அதை நம்ம விட்டுட்டோங்க. அப்படி நம்ம தொலைச்ச பொருட்கள் இப்போ நம்ம எங்கே போய் பார்க்குறோம்? மியூசியத்தில் போய் பார்க்குறோம். அதுவும் அதுக்கு டிக்கெட்டாக ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம போய் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோங்க. நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 2025ல் மக்கள் ரொம்பவே அப்டேட் ஆகிட்டாங்கங்க. எல்லா விஷயங்கள்லையுமே சரிங்க. ஒரு ஃபுட்டாகட்டும், ஒரு ஃபுட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக ரெசிபீஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்கங்க. ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் சரி, நம்ம நாடு, நம்ம மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் அப்டேட் ஆகி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது. அது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்க. இப்படி புது புது விஷயங்கள், புது புது பொருட்கள் நம்ம வாழ்க்கையில் வர வர நம்மளையே அறியாமல் பழைய நினைவுகளாகட்டும், பழைய பொருட்களாகட்டும் எல்லாத்தையும் நம்ம தொலைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அது ரொம்பவே சோகமான ஒரு விஷயங்க. பணம் கொடுத்து மியூசியத்தில் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சில ஆர்வலர்கள் இந்த பொக்கிஷங்களை நாங்கள் அழிய விட மாட்டோம், இது எங்களுடைய நாட்டுடைய பொக்கிஷம், நாங்கள் இதை பாதுகாத்தே தீருவோன்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸில் ஈடுபட்டிருக்காங்க. உதாரணமாக காயின் கலெக்ஷனாக இருக்கட்டும், பழக்காலத்து நாணயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஃபண்டமெண்டலாக அது ஹெல்ப் பண்ணாலுமே சரி, அவங்களுடைய ஒரு மெயின் கான்செப்ட் என்னென்னா, நம்ம பழங்காலத்து பொருட்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட தாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளை பற்றின ரிவ்யூவையும்